ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இதுக்குண்டான சிலபஸில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஹிஸ்ட்ரி இந்த சிலபஸ்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு எஜுகேஷ்னல் ரிலேட்டட் வீடியோ அப்படின்றதுனால நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? தமிழுக்கு எத்தனை வீடியோஸ் போட்டிருப்பேன் என்னான்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் தொடர்ந்து அதை வாட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு முழுமையாக B1 என்ன அதுக்கு டிப்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த அதாவது அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு BO பற்றின ஒரு புரிதல் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போது இன்றைக்கி ஒரு சம் பார்க்கலாம். இது குரூப் 1 லெவலில் தொடர்ந்து நமக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? இதை பாருங்கள். இது எப்படி நம்ம சிம்பிளாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு x + 1/x = 13/6. ஓகேங்களா? இதோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இதில் x - 1/x இதோட வேல்யூ மட்டும் என்னான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி சம் கேட்கும்போது நமக்கு எந்த ஃபார்முலா அப்ளை ஆகுமோ அந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்து அதிலிருந்து நமக்கு தேவையான பார்ட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் பாருங்கள். இது சொல்யூஷன் பார்க்கலாங்களா? இப்போது x² + 1/x² = x - 1/x தி ஹோல் ஸ்கொயர் +2 அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் ஏற்கனவே சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா வரும். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இந்த சம்க்கு அப்ளை பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், x - 1/x தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதுக்கு ரிலேட்டடாக என்ன ஃபார்முலா வருதோ அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்கே x - 1/x வருதா? அப்போ இந்த பார்ட் தான் நமக்கு தேவை. ஓகேங்களா? அப்போது இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து இதை நம்ம லெஸ் பண்ணி போடணும். இப்போ இங்கே பாருங்கள், x + 1/x² = x² + 1/x² + 2. இதுக்கு அதாவது a + b the whole square இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபார்முலா தான். a + b the whole squareக்கு என்ன ஃபார்முலா? a² + b² + 2ab + 2ab அப்படிங்கும்போது இங்கே 2ab, ஏங்கிறது x இன்ட்டு பிங்கிறது 1/x. அப்போ இது கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? மீதி இங்கே 2 மட்டும்தான் வரும். அதுதான் இங்கே 2 போட்டிருக்கோம். இது என்ன புதுசாக இருக்குதுன்னு பார்க்க வேணாம். அதேமாரி இங்கே பாருங்கள், x + 1/x² வேல்யூ இங்கே கொடுத்துருக்குறாங்க. சம்மில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதை நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். 13/6 த ஹோல் ஸ்கொயர் x² + 1/x² + 2. ஓகேங்களா? நமக்கு இந்த பாட்டு தான் தேவை. ஏன்னா இந்த இதில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக. அப்போது x² + 1/x² மட்டும் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம இங்கே கொண்டு போனால் மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இங்கே மைனஸ் வந்துருச்சு. இதை நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் இங்கே 36, இங்கே 169 மைனஸ் இங்கே எல்சிஎம் 36. இந்த 36 இந்த 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 72. இதுலேருந்து இதை நம்ம கழித்து போடணும்.
97/36. இது வந்து எதுனா இந்த x² + 1/x² வேல்யூ. இப்போது இந்த ஃபார்முலாவில் இந்த பார்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வச்சு நம்ம இதை மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், x - 1/x² + 2 = x² + 1/x². இது வந்து இந்த ஃபார்முலா தான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலா தான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த பார்ட் வந்து நமக்கு தேவையில்லாத பாட்டெல்லாம் நம்ம இந்த சைடு வந்து கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? தேவையில்லாத பார்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த 2 + 2 இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த சைடு போனால் -2 ஆகிடும். இதுக்கு வந்து அகெயின் வந்து நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா 97லேருந்து இது வந்து 72 வந்து மைனஸ் பண்ணால் 36. அப்போது இது வந்து இதுலேருந்து இது வந்து கழிச்சு போட்டால் 25/36. x - 1/x², அதாவது x - 1/x². இது ஃபுல்லாகவே வந்து ஸ்கொயர்டு. இதுக்கு மட்டும் ஸ்கொயர்டு வராது, இதுக்கு வந்து சேர்த்து தான் ஸ்கொயர்டு. ஓகேங்களா? இதோட வேல்யூ தான் 25/6. நமக்கு தேவை இந்த இது மட்டும்தான், x - 1/x மட்டும்தானே கேட்டிருக்கிறாங்க சம்மில். அப்போ அதை மட்டும் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணால் 5². அதாவது வந்து 25 வந்து 5², இது வந்து 36 வந்து 6². அப்போ x - 1/x மட்டும்தான் நமக்கு வந்து தேவை. ஓகேங்களா? அப்போது இது வந்து என்னென்னா, இதையும் இந்த நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போது இங்கே ஒரே ஒரு x - 1/x = 5/6. ஓகேங்களா? இந்த ஸ்கொயர், அதாவது இது வந்து இப்படி கூட எழுதிக்கலாம், 5/6² அப்படி போட்டால் இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணி விட்டுடலாம். x - 1/x = 5/6. ஓகேங்களா? இது வந்து சம் பாருங்கள். இதான் வந்து கணக்கு. ஓகேங்களா? இந்த கணக்குக்கு நம்ம என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு இந்த பாட்டு தான் தேவை. ஓகேங்களா? அப்போ இந்த பார்ட் வர மாதிரி நம்ம எந்த ஃபார்முலா சூஸ் பண்ணணும் அப்படின்றதுல தான் இருக்குது. இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நமக்கு வந்து இந்த பார்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதை வந்து 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா ஒன்று, அதேமாதிரி வந்து a + b² இந்த ஃபார்முலா, ஏன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஒவ்வொன்றா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த பார்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து குரூப் 1 லெவலில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.